இந்த ஸ்டோரியில் சொல்கிற ஆன்சர் சரியா தப்பாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஆசிரமத்தில் பல மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே 11 மணிக்கு டெய்லியுமே ஒரு தியான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கு மேல ஒரு பெரிய மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சில மாணவர்கள் மட்டும் அப்பப்போ தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அங்க இருந்த குருநாதர் ரொம்பவே எரிச்சலானாரு. அதனால அங்க இருந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு அவர் கையில ஒரு குச்சியை கொடுத்து, இங்க இருக்க மாணவர்களை நல்லா கவனி, இந்த தியானத்தப்போ யார் தூங்குறாங்களோ அவங்க பின்னாடி போய் அவங்க முதுகுல இந்த குச்சியை வச்சு லைட்டா மட்டும் தட்டு, அதனால அவங்க விழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா தியானத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. உனக்கு நான் சொன்னது புரிஞ்சான்னு கேட்கிறாரு. அந்த தோட்டக்காரரும் நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சுன்னு சொல்லி அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ அங்க இருக்க மாணவர்களை நல்லா கவனிச்சு அங்க யார் தூங்குறாங்களோ அவங்களை தட்டி எழுப்பி விட்டு அவங்கள தியானத்தை கண்டினியூ பண்ண வைக்கிறாரு. இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. அங்க இருக்க மாணவர்களும் அவங்களோட படிப்பை முடிச்சுட்டாங்க. இப்ப மாணவர்களை வழி அனுப்பிட்டு இருக்கப்போ அவரோட குருநாதர் கிட்ட ஒரே ஒரு மாணவர் மட்டும் இங்க தியான கிளாஸ்ல எந்த ஒரு மாணவன் அதிக கவனத்தையும் நிதானத்தையும் கத்துக்கிட்டான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவரோட குருநாதரும் ரொம்ப யோசிக்காம எந்த ஒரு சந்தேகமே இல்லாம தோட்டக்காரர் தான் அப்படின்னு சொல்றாரு. தியானம் பண்ண மாணவர்களோட தியானம் பண்ணாத அந்த தோட்டக்காரரை எப்படி இவர் கம்பேர் பண்றாரு? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.